வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 3.3லமா 6th சம். பின்வரும் முப்படி சமன்பாடுகளை தீர்க்கனா சாமி எக்ஸ்னுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ்னுடைய மதிப்பு எத்தனை வரணும்? மொத்தம் நமக்கு 3 வரணும். ஓகேவா? அப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். 9th கணக்கு தான் சாமி இது. 9th ஸ்டாண்டர்ட் படித்த கணக்கு தான் இது. எப்படி மகா இதுக்கு காரணிகளை கண்டுபிடிக்க போகிறோம்? எக்ஸ்னுடைய மதிப்பு எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட இந்த சமன்பாட்டை திட்ட வடிவில் எழுதணும். எக்ஸின் அடுக்கு 3, எக்ஸின் அடுக்கு 2, எக்ஸின் அடுக்கு 1 தனி உறுப்பு ஈக்குவல்டுக்கு அப்புறமா இருக்குது. இந்த ப்ளஸ் 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -3 மாறிடும். ஈக்குவல் டு 0. கெழுக்களை பார்க்கணும். எக்ஸ் கியூபின் கெழு 2, எக்ஸ் ஸ்கொயரின் கெழு -9, எக்ஸின் கெழு வந்து +10, தனி உறுப்பின் கெழு வந்து மைனஸ், அதாவது எக்ஸின் அடுக்கு 0. எனிதிங் பவர் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ எக்ஸ் பவர் 0ன் கெழு -3. இது எல்லாத்தையும் கூட்டி பார்க்கலாம். ஸோ 2 -9 +10 -3 கூட்டி பார்த்தா என்ன வருது? ஒத்த உறுப்புகள் ஒன்றா சேர்த்தா -9யும் -3யும் சேர்த்தா -12, +2யும் +10 சேர்த்து +10யும் சேர்த்தா +12 ஈக்குவல் டு 0. எப்போ இந்த கெழுக்களினுடைய மதிப்பு 0ன்னு வருதோ அப்போது இது எது ஒரு காரணியாக இருக்குன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1, அதாவது x-1 ஒரு காரணியாக இருக்கும். அதாவது x-1 ஒரு காரணம் என்னது? எக்ஸினுடைய மதிப்பு -1 என்னது? +1 போட போகிறோம். ஓகேவா? போட்டு பார்த்துடலாமா? திட்ட வடிவில் இருக்குது, கரெக்டாக போட்டுக்கலாம். 2 -9 தொகுமுறை வகுத்தில் போடுறோம். +10 -3 கொஞ்சம் கேப் போட்டு எழுதிக்கலாம் சாமி. எது ஒரு காரணியாக இருக்கும்? இது மாதிரி ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இது கெழுக்களின் கூடுதல் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சுன்னா எது ஒரு காரணி? எக்ஸ் மைனஸ் ஒரு காரணி. அதாவது எக்ஸுக்கு பதிலாக 1 போடணும்னு அர்த்தம். +1 போடுறோம். முதல் உறுப்பு அப்படியே இறக்குங்க. ஓரன் 2 குறியிலனா சாமி அர்த்தம் ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தமா? +2 கழிச்சா -7. குறியை மாற்றிடாதீங்க. ஓர் 7 -7 பெரியனுடைய குறி +3 கழிச்சா ஓர் 3 3 +3 மீதி என்னன்னு சொல்ல வந்துருச்சு? 0ன்னு வந்துருச்சு. தேர்ஃபோர் இது ஒரு காரணி. இங்கே +1 வந்துச்சுன்னா இது ஒரு காரணி. x-1 ஒரு காரணி. ஓகேவா? காரணி அல்லது மூலம் 2 வார்த்தையும் ஒன்று தான். ஓகே செல்லம். இப்போது இங்கே பார்க்குறோம், இதுதான் இருக்குதுல்ல, இதான் மீதி. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு 1 கிடச்சிச்சு, மீதி 2 கிடைக்கணும். அப்போ இந்த ஈவ் என்ன பண்ணோம்? எப்படி எழுதணும் பாருங்கள். மீதி என்னன்னு பாருங்கள். சாரி, ஈவு 2ன் அடுக்கு 2 × எக்ஸின் அடுக்கு 2, இது எக்ஸ் ஸ்கொயர், இது எக்ஸ் தனி உறுப்பு, -7 × எக்ஸ் +3 ஈக்குவல் டு 0. இப்போ இது இருபடி கோவை. அப்போ என்ன பண்ண? இருபடி சமன்பாடு டி வகுத்தல் முறையில் ட்ரை பண்ணலாம். 3 2 6 +6 கூட்டினால் நான் 7 -7 6 ஓர் 6 1 6 கூட்டினா 7, இங்கே ரெண்டுமே மைனஸ் போடணும். திஸ் இம்ப்ளாய்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே 2 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் அப்படியே எழுதலாம். 2 எக்ஸ் ஸ்கொயர்னால இது பிரிங்க, /2 போடுங்க. ஓகே செல்லம். அப்போ மைனஸ் வந்தால் ப்ளஸ் போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு +1/2, எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 2 6 -3 ஆச்சுன்னா +3. தீர்க்கன்னு சொன்னாங்களே, அப்போ என்ன எழுதும் சாமி? தேர்ஃபோர் தீர்வு எக்ஸுக்கு ஃபஸ்ட் என்ன மதிப்பு கிடச்சி? +1, +1 இங்கே கூட போடணும் அவசியம் இல்லை. +1 அப்புறம் 1/2 மற்றும் 3. ஓகே செல்லம். அடுத்தது செகண்ட் ஒன். 8 × x³ -2 × x² -7 × x +3 = 0. அடுக்கு 3 அடுக்கு 2 அடுக்கு 1 தனி உறுப்பு ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. அதனால் திட்ட வடிவத்தில் தான் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும் சாமி? இதுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும். நான் தீர்வு கண்டுபிடிக்கணும்னா எக்ஸுக்கு எத்தனை தீர்வுகள்? 3 தீர்வுகள். இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோமாங்கன்னா, கெழுக்கள் எழுதுங்க. 8 -2 -7 +3 ஈக்குவல் டு கெழுக்களின் ப்ளஸும் ப்ளஸும் ஒன்றா சேர்த்துக்கோ. முன்னாடி குறினா ப்ளஸ்க்குதுன்னு அர்த்தம். ஸோ +11 -9 ஈக்குவல் என்ன சொல்ல வந்துச்சு? +2 கழிச்சா ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியனது சின்ன கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போட்டால் அதான வருது 8 3. ஸோ கெழுக்களின் கூடுதல் நமக்கு 0ன்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன எடுப்போம்? எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுப்போம், +1ன்னு எடுப்போம். இங்கே இல்லை. அடுத்தது கண்டிஷன் போகிறோம், இங்கே வரல. அடுத்தது என்னன்னா ஒற்றைப்படினா சிங்கிளாக இருக்குது இல்லையா? ஜோடி இல்லாமல் இருக்குது. அடுக்கு 3 அடுக்கு 1 இதை மட்டும் எடுத்து பார்க்குறோம். 8 -7 ஈக்குவல் டு என்னது சாமி? 1. ஸோ எப்போ ஒற்றைப்படி ஒற்றைப்படி கொண்ட மாறிகளினுடைய கெழுக்களினுடைய கூடுதல் 1ன்னு வருதோ +1ன்னு வருதோ அப்போ எக்ஸினுடைய மதிப்பு என்ன சாமி போடணும்? -1ன்னு போட்டுக்கணும். போட்டு பார்த்துடலாமா? ஏன்னா ஈவு நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும், அதனால் -1ன்னு போடலாம். திட்ட வடிவில் இருக்க எழுதிக்கலாம்.
ப்ளஸ் 8 மைனஸ் 2 மைனஸ் 7 ப்ளஸ் 3 கொஞ்சம் கேப் விட்டு எழுதுங்க. தொகுமுறை வகுத்தல் மைனஸ் 1ன்னு போட போகிறோம். இங்கே முதல் நம்பர் அப்படியே இருக்குங்க. ஓரெட்டு 8 மைனஸ் 8 ரெண்டுமே மைனஸ் கூட்டிக்கினா மைனஸ் 10 ஓர் 10 10 ப்ளஸ் 10 ஏன்னா ரெட்டப்பட மைனஸ் பெரியனுடைய குறி ப்ளஸ் 3 ஓர் 3 3 மைனஸ் 3 ப்ளஸ் 3 மைனஸ் 3 0. எனவே அந்த எக்ஸ் மைனஸ் ஒரு எக்ஸ் மைனஸ் 1 பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 1. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு காரணின்னு வந்துடும். ஓகே சாமி. இப்போது இதில் என்ன பண்ணோம், அடுக்கு ஒரு மதிப்பு கிடச்சிச்சு நமக்கு. தேர்ஃபோர் மீதி வந்து 0 வந்துச்சுன்னா தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 தீர்வு. ஒரு தீர்வு. நீங்கள் 9th படிக்கும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒரு காரணின்னு எழுதியிருப்பேன். இங்கே தீர்வுன்னு போட்டு எக்ஸ் ஈக்குவல்னா சாமி மைனஸ் 1 ஒரு தீர்வு நமக்கு கிடச்சிச்சு. அடுத்து 2 தீர்வுகள் வேணும். அதுக்கு ஒரு தீர்வு கிடச்சதுனால ஒன்று குறைக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் தனி உறுப்பு 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 என்னதுடைய தீர்வு கண்டுபிடிக்கணும். ஓகே சாமி. எத்தனை கண்டுபிடிக்கணும்? 2 கண்டுபிடிக்கணும். இங்கே பெருக்கி பார்க்கலாம். 3 8 24 தானா வகுத்தல்ல ப்ளஸ் 24 கூட்டுனா மைனஸ் 10 வரணுமா. அப்போ 24னுடைய காரணிகள் ஓர் 24 24 2 12 24 3 24 4 24 என்ன பண்ண சொல்லியாச்சு, கூட்ட சொல்கிறாங்க. எதை ரெண்டையும் கூட்டினா 10 வரும்னு பாருங்கள். 25 வரும். கூட்டினா 14 11 இது 10 வருது. ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. ஓகே மைனஸ் இருக்குது. இங்கே கூட்டிட்டு இங்கே மைனஸ் வரணும்னா இங்கே மைனஸ் 4 மைனஸ் 6 6 24. ஓகே சாமி. இப்போ முன்னாடி 8 இருக்கிறதுனால என்ன பண்ணோம், பை 8ன்னு போடுறோம். திஸ் இம்ப்ளாய்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு நாள் 4 2 நாள் 8 மைனஸ் 5 ப்ளஸ் பண்ணோம் 1/2 எக்ஸ் ஈக்குவல் டு 3 2 6 4 2 8 மைனஸ் 5னா ப்ளஸ் பண்ணோம் 3/4. ஸோ தீர்வுகள் கிடச்சிச்சா. தேர்ஃபோர் தீர்வு அந்த ஒட்டு மொத்தமான முப்படி சமன்பாட்டினுடைய தீர்வு எக்ஸ் ஈக்குவல் டு -1 அதெல்லாம் -1 ப்ளஸ் 1/2 மற்றும் 3/4. ஓகே செல்லம். தேங்க்யூம்மா.